Hi, hello, welcome to Maxima channel 12 CBSE Mathematics 13th chapter probability. So probability number 13.1 already 11 sum பார்த்துட்டோம். இப்போ 12 and 13 பார்க்க போறோம். So question number 12. Assume that each born child is equally like to be a boy or a girl. If a family has two children, what is the conditional probability that both are girls given that the youngest is a girl, at least one is a girl? So ஒரு ஃபேமிலியில் ரெண்டு சைல்டு இருக்காங்க, ஓகேவா, பாய் ஆர் கேர்ள். The family has two children. What is the conditional probability that both are girls given that ரெண்டு வந்து உங்களுக்கு both are girls. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்னது, யங்கஸ்ட் இஸ் எ கேர்ள், அட்லீஸ்ட் ஒன் இஸ் எ கேர்ள். ஸோ ஒன்று பார்க்கலாம். Let B and G represent the boy and girl respectively. If a family has two children, the sample space எப்படி இருக்கணும்? ஃபஸ்ட்டு பையன், ரெண்டுமே பையனாக இருக்கலாம், ரெண்டுமே பொண்ணாக இருக்கலாம். ஃபஸ்ட்டு பையன் ரெண்டாவது பொண்ணு, இல்லை ஃபஸ்ட்டு பொண்ணு ரெண்டாவது பையனாக இருக்கலாம். ஓகேவா, சாம்பிள் ஸ்பேஸ் நம்ம ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிடலாம். இப்போது ஈவெண்ட் வந்து என்னது, ரெண்டுமே கேர்ள் சைடு இருக்கிறது. ஓகேவா, ஏ. ஸோ யங்கஸ்ட் இஸ் ஏ, லெட் பி த ஈவெண்ட், யங்கஸ்ட் சைல்டு இஸ் ஏ கேர்ள். ஸோ அதில் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பாய் ரெண்டாவது கேர்ள், ரெண்டுமே கேர்ளில் ரெண்டாவது என்னது யங்கஸ்ட்டு இல்லையா. அப்போது ஒரு பாய் ஒரு கேர்ள், கேர்ள் கேர்ள். இப்போ இதுதான் பி. ஸோ ரெண்டுமே இப்போ கலந்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது, ஜி கம்மா ஜி, கேர்ள் கம்மா கேர்ள். ஸோ பி ஆஃப் பி வந்து 2/4, அதான் 1/2. அப்போ பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் பி என்னது 1/4. The conditional probability that both are girls given that the youngest child is a girl is given by P of A given B. So P of A intersection B by P of B, 1/4 by 1/2 equal to another 1/2. So required probability another 1/2. அப்புறம் ரெண்டாவது என்னது, அட்லீஸ்ட் ஒன் கேர்ள். அட்லீஸ்ட் ஒன் கேர்ள்னா அதிகமாகவும் இருக்கலாம், ஒரு கேர்ள் இருக்கணும், அதிகமாகவும் இருக்கலாம், அதுதான் இல்லையா, அட்லீஸ்ட் ஒன் கேர்ள். ஸோ அப்போது சி வந்து என்னது பிஜி ஜிபி ஜிஜி, இதெல்லாம் ஏ இன்டர்செக்ஷன் ஜி என்னது கேர்ள் கேர்ள். அட்லீஸ்ட் ஒன் கேர்ள், அதிகபட்சமாக இருக்கலாம். அப்போ ரெண்டு பாய் மட்டும்தான் வராது, மீதி எல்லாமே வந்துடும். ஓகேவா. ஸோ பி ஆஃப் சி ஈக்குவல் டு 3/4, இன்டர்செக்ஷன் சி என்னது 1/4. ஸோ கண்டிஷனல் ப்ராபபிலிட்டி ஏ கிவன் சி, பி ஆஃப் ஏ இன்டர்செக்ஷன் சி பை பி ஆஃப் சி ஈக்குவல் டு 1/4 by 3/4. 4 cancel ஆயிடுச்சுன்னா 1/3. அவ்வளோதான் சம். நெக்ஸ்ட் சம் பார்க்கலாம். An instructor has a question bank consisting of 300 easy true or false question, 200 difficult true or false question, 500 easy multiple choice question and 400 difficult multiple choice question. If a question is selected at random from the question bank, what is the probability that it will be an easy question given that it is multiple choice question? ஓகேவா, ஈஸி கொஸ்டினாக இருக்கணும், அது மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டினாகவும் இருக்கணும். ஸோ ஈஸி டிஃபிகல்ட் ரெண்டு தான் இருக்குது, ரெண்டு சாய்ஸ் இருக்குது, ட்ரூ ஆர் ஃபால்ஸு, மல்டிபிள் சாய்ஸ். ஸோ ஈஸி டிஃபிகல்ட்டு, ட்ரூ ஆர் ஃபால்ஸ் எத்தனை இருக்குது, 300 இருக்குது ஈஸியில். ட்ரூ ஆர் ஃபால்ஸ் டிஃபிகல்ட்டில் எத்தனை இருக்குது, 200 இருக்குது. மல்டிபிள் சாய்ஸ் எத்தனை இருக்குது ஈஸியில், 500, டிஃபிகல்ட்டில் 400. ஸோ அப்போ மொத்தமாக ஈஸி எவ்வளோ இருக்குது, 800, டிஃபிகல்ட் எவ்வளோ இருக்குது, 600. டோட்டலாக ட்ரூ ஆர் ஃபால்ஸில் 500, மல்டிபிள் சாய்ஸில் 900, டோட்டலாக 1400. ஸோ இ வந்து ஈஸி கொஸ்டின் எடுத்துக்கலாம், எம் வந்து மல்டிபிள் சாய்ஸ் எடுத்துக்கலாம், டி வந்து டிஃபிகல்ட் கொஸ்டின், டி வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸ் கொஸ்டின் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேவா. நமக்கு இப்போ இங்கே தேவை என்னது, ஈஸி கொஸ்டின், மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின், அதுதான். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின் 1400, டோட்டல் நம்பர் ஆஃப் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் எவ்வளோ, 900. The probability of getting easy multiple choice question, easy multiple choice question. ஸோ இ இன்டர்செக்ஷன் எம் ஈஸியாகவும் இருக்கணும், மல்டிபிள் சாய்ஸாகவும் இருக்கணும்னா எவ்வளோ இருக்குது, 500 இருக்குது இல்லையா. ஈஸியாகவும் இருக்கணும், மல்டிபிள் சாய்ஸாகவும் இருக்குன்னா 500. டோட்டல் வந்து என்னது 1400. ஸோ ப்ராபபிலிட்டி ஆஃப் செலக்டிங் மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் வந்து என்னது, மல்டிபிள் சாய்ஸ் கொஸ்டின் மொத்தம் எத்தனை இருக்குது, 500 + 400 900. ஸோ 900 by 1400. ஸோ இ given m. ஸோ இ இன்டர்செக்ஷன் m by p of m, 5/14 by 9/14. 14 கேன்சல் ஆச்சுன்னா 5/9. ஸோ பி ஆஃப் இ ஏன் கண்டுபிடிக்கலாம், நமக்கு தேவையில்லை. ஓகேவா, இ கிவன் எம், அதனால் எது தேவையோ அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சி போட்டால் போதும்.
தேங்க்யூ.